இந்துவும் இஸ்லாமியர்களும் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் தீவிரவாதிகள் மதத்தை வைத்து தீவிரவாதம் செய்கின்றனர் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், காஷ்மீரில் மிகவும் துயரமான துக்கமான நிகழ்வு நடந்துள்ளது என்றும், இங்கு இந்துவும் இஸ்லாமியர்களும் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் தீவிரவாதிகளின் மனநிலைமை அப்படி இல்லை என மதத்தை வைத்து தீவிரவாதம் செய்கின்றனர் எனவும் தெரிவித்தார். அனைவரும் அமைதியாக இருக்க வேண்டும். அரசும் அரசு இயந்திரங்களும் தகுந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வார்கள். தீவிரவாதிகள் ஒழிப்பு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் என்று தெரிவித்த அண்ணாமலை, பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ISIS அமைப்புகளை பொறுத்தவரை இந்தியாவின் அமைதியை சீர்குலைக்க வேண்டும், அச்சுறுத்தலை ஏற்படுத்த வேண்டும் என தொடர்ந்து தாக்குதல் நடத்துகிறார்கள் என்று கூறினார். மேலும், நான் உள்துறை இணையமைச்சராக ஆகவில்லை, நான் உங்களோடு தான் இருக்கிறேன். இவ்வாறு கூறிவிட்டு அவர் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார். அந்த பகுதியில முதல் கட்ட சிகிச்சை உடனடியா வந்தது. அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் தான் வந்தாங்க. ஆனால் நாம் இதுல திரும்ப திரும்ப சொல்லுவது தீவிரவாதிகளுடைய மனநிலையை சொல்றோம். நமக்குள்ள நாம் இஸ்லாம் இந்து எல்லாம் சமம்தான், ஒன்றுதான், நமக்குள்ள வேற்றுமை இல்லை என்றால் நினைத்தாலும் கூட தீவிரவாதிகள் மதத்தின் அடிப்படையில் தான் தீவிரவாதம் செய்யறாங்க. அதைத்தான் நம்ம கண்டிக்கிறோம். அவன் நீ வெறுசு சொல்லுன்னு தானே கேட்கிறோம், அதைத்தான் நம்ம கண்டிக்கிறோம். அதனால் நிச்சயமாக தீவிரவாதத்தை தீவிரவாதமா தான் பார்க்கிறோம். அரசு இயந்திரங்கள் நிச்சயமாக இதற்கு பதிலடி கொடுப்பார்கள் என்று நம்பிக்கிறேன்.